மனம் திரும்பின விபச்சாரிய தேவன் தேசத்தை மிஸ்யூஸ் பண்ணியிருக்கலாம், விபச்சாரத்தில் தள்ளி இருக்கு. அன்பின் தாப்புனே, இந்த நிலவிலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியுடைய கரம் இறங்கட்டும்ப்பா. இந்த விசேஷமாய் இந்த உபவாச நாட்களில் என் தேவ ஆவியுடைய கரை இறங்கி நன்மையும் கிருபையும் தொடரட்டும். பலப்படுத்துங்க கர்த்தாவே. அப்பா, இந்த உபவாச நாட்களில் நீர் எங்கள் மத்தியில் இடைப்பட வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, சத்தியத்தையும் அறிவுகள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று பார்க்கிறோமே. சத்தியத்தின் வேதத்தின் ரகசியங்களை எங்கள் கற்றுத்தருவீராக. மீட்பெரும் இரட்சகரும் ஆகிய அப்பா இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த உபவாச நாட்களாய் கூட வேதத்திலிருந்து ஒரு சில கேள்வி பதில்களாக நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான தேவை கனிகளா அல்லது வரங்களா என்று நாம் தியானிக்க போகிறோம். அன்பு தம்பியிடத்தில் கேட்டேன், கனிகளா வரங்களா என்று சொல்லும் பொழுது அதில் ஒருவர் வரங்கள் என்று சொன்னார், ஒருவர் கனிகள் என்று சொன்னார். அப்போ அந்த வரங்கள் ஒரு மனுஷனுக்கு என்ன தேவை, எதனால் முக்கியம் அப்படின்னு கேட்டேன். அதே போல் இன்னொரு தம்பிக்கிட்ட கனிகள்னால் என்ன, அந்த கனிகளினுடைய முக்கியத்துவம் என்ன, கனிகள் ஒரு மனுஷனுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்க்கும்பொழுது அப்போ அவரவர் தன்னுடைய சொந்த கருத்துக்களை சொன்னார். இப்போது ஒரு மனுஷனுக்கு கனிகளா வரங்களா என்று பார்க்கும்போது வேதாகமத்தின் அடிப்படையிலே நாம் அதை பார்க்க போகிறோம். அப்போ தான் நம்ம இதுக்கு என்ன ஆண்டவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு சின்ன ஒரு கோரஸ், பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். ராஜா வருகின்றார் ஆயத்தமாவோம், ராஜா வருகின்றார் ஆயத்தமாவோம், இயேசு வருகின்றார் எதிர்கொண்டு செல்லுவோம், நம் இயேசு வருகின்றார் எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். ஆமென், அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு ராஜா வரப்போகிறார். இந்த பாடல் என்ன சொல்லுகிறது? இயேசு ராஜா வரப்போகிறார். பள்ளங்கள் எல்லாம் என்ன செய்யணும்? நிரம்பிட வேண்டும், மலைகள் எல்லாம் தகந்திட வேண்டும், கோணலானவைகள் நேராக்கப்படணும், செவ்வையாக்கப்படணும் என்று பார்த்தோம். அதாவது இந்த பாட்டுடைய சாராம்சம் என்னன்னா, இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், அந்த வருகையிலே நாம் ஆயத்தமாக்கப்பட வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏசப்பா வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்படணும், அதான் முக்கியம். அப்போ ஏசப்பா வருகையில் எடுத்துக்கொள்ளப்படணும் அப்படின்னா ஒரு மனுஷனுக்கு என்ன தேவை, கனிகளா அல்லது வரங்களா என்று பார்க்கும் பொழுது ஃபஸ்ட்டு கனிகள்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கணும், வரங்கள்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நீங்கள் அதுக்கு ஆன்சர் பண்ண முடியும் இல்லையா? வேதம் தெளிவாக சொல்லுகிறது, ஒரு மனுஷன் வரங்கள் பெற்றுக்கொண்டு அவனுடைய வாழ்க்கையில் கனிகள் இல்லை என்றால் அவனால் பரலோகத்தில் பிரவேசிக்க முடியாது. ஒரு மனுஷனுக்கு வரங்களா அல்லது கனிகளா என்று பார்க்கும்பொழுது நாம் பரலோகம் போவதற்கு கனிகள் தான் முக்கியம். ஆமென். ஒரு மனுஷனுக்கு வரங்கள் இருந்தால் அவன் பரலோகம் போயிட முடியாது. ஆண்டவர் சொல்றார், நான் அறியேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கனிகள். அப்போ கனிகள் முக்கியம் அப்படின்னு ஒரு சொன்ன ஒரு தம்பிக்கிட்ட கேள்வி கேட்கும்பொழுது, அப்போ கனிகள்லாம் என்ன, இப்போ வரங்கள் தான் முக்கியம் என்று ஒரு தம்பிக்கிட்ட கேட்கும்பொழுது அப்போ வரங்கள்லாம் என்ன, அதை தெரிஞ்சு கொண்டால் தான் கரெக்டாக பதில் சொல்ல முடியும் இல்லையா? வேதாமத்தில் பார்க்கிறோம், ஆவியின் கனிகள், ஆவியின் வரங்கள்.
இதை பொறுத்து தான் நம்முடைய சுபாவங்கள்லாம் மாறுபடும். ஐ மீன் இப்போது கலாத்தியர் எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்போம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து எடுத்து வாசிக்க கேட்போம். எடுத்தவர்கள் வாசியுங்கள். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் வாசிங்க. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரைக்கும். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்றாரு ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ள வேண்டும். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன், அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். அல்லேலூயா. இங்கே பார்க்கிறோம், அவர்களுக்குள், அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் நமக்கு தேவை. ஆமென். பின்னும் நான் சொல்கிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாது இருப்பீர்கள். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் நமக்கு ஆவிக்குரிய சிந்தை நமக்கு தேவை. பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்தல் நமக்கு தேவை. பரிசுத்த ஆவியானுடைய துணை இல்லைன்னா நம்மளால் வாழ்க்கையில் ஜெயிப்பது என்பது மிகவும் கஷ்டமான காரியம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் சத்திய ஆவியானவர் நமக்கு போதித்து வழிநடத்தி கொண்டிருக்கிறார். நான் ஜெபிக்கும்பொழுது ஆண்டவர் சொன்னார், இந்த கனிகளை குறித்து பேசும்பொழுது ஆவியானவர் அப்படியே பழைய ஏற்பாட்டுக்கு நேராக கொண்டு போனார். ஏதேன் தோட்டத்துக்கு நேராக கொண்டு போனார். அங்கு நன்மை தீமை அறியத்தக்க கனிகள் இருந்தது. அங்கு தேவன் சொன்னார், என்ன சொன்னார்? தோட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா கனிகளையும் நீங்கள் என்ன செய்யலாம்? புசிக்கலாம். ஆனால் தோட்டத்தில் நடுவில் இருக்கக்கூடிய கனிகளை ஆண்டவர் அங்கே கோடிட்டு காட்டுகிறார். பாருங்க, வாசிக்க கேட்போம். நம்ம அப்படியே சர்வசாதாரணமாக பதிலை சொல்லக்கூடாது, வசனத்தோடு நாம் சொல்ல வேண்டும். அல்லேலூயா. 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். தேவனாய் கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்துமாவானான். தேவனாய் கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷன் அதிலே வைத்தார். தேவனாய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலே இருந்து முளைக்க பண்ணினார். அல்லேலூயா. ஆமென். இங்கே பார்க்கும்பொழுது ஆண்டவர் 16ஆம் வசனத்திலே இவ்வாறு சொல்லுகிறார். தேவனாய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். ஆண்டவர் சொன்னார், ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க கனியை என்ன செய்யக்கூடாது? புசிக்கக்கூடாது என்று சொன்னார். ஏன் அப்படின்னு சொன்னார்னா, அந்த புசித்த நாளிலே நீங்கள் சாகவே சாவீர்கள் என்று சொன்னார். ஆனால் இந்த 3ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது
சர்ப்பமானது ஏவாள் இடத்துல வந்து பார்த்து பேசி இல்லையா, அந்த பழத்தை புசிக்கும்படியான ஒரு கேள்வியெல்லாம் கேட்டு அந்த கனியை புசிக்கும்படியான ஒரு தந்திரத்தை அதை இந்த சர்ப்பம் என்ன செஞ்சது பாருங்க. மூன்றாம் அதிகாரத்திலே தேவனாய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமாய் இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்திலுள்ள சகல விருட்சங்களின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னதுண்டோ என்றது. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்திலுள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தில் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார். அப்போ எல்லாருக்கும் ஒரு டவுட்டு, ஆதாமுக்கு தானே சொன்னார், ஏவாளுக்கு ஆண்டவர் சொன்னாரா? அதில் ஒரு டவுட்டு. ஆனால் அந்த சர்ப்பம் கேள்வி கேட்கும்பொழுது ஏவாளுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன? ஆண்டவர் சொன்னது உண்டு என்று அவங்க அறிக்கை செய்கிறாங்க இல்லையா? ஸோ அப்போ ஏவாளுக்கும் அந்த விஷயம் என்னன்னு தெரியும். ஆனாலும் இல்லையா, அப்போது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை. ஆண்டவர் சொல்றாரு, நீ சாகவே சாவீர்கள் என்று ஆண்டவர் சொல்றாரு. சர்ப்பம் சொல்லுது, நீ சாகவே சாவதில்லை. என்றைக்கும் உண்மைக்கு வேல்யூ தெரியல. ஆனால் இன்னைக்கு அநேக இடத்துல பொய்யை தான் சொல்கிறாங்க. பொய்யை சொல்லி தான் மக்கள் என்ன செய்கிறாங்க? கவர் பண்ணுறாங்க. அவங்க விழுந்து போயிடறாங்க, ஏமாந்து போயிடறாங்க. அதான் காரணம் இல்லையா? ஆமென். அவ பாருங்க, அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் அதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. எப்படி? நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும். ஆண்டவர் நினச்சார்னா மண்ணினாலே எதுக்கு மனுஷன் உண்டாக்கணும்? டைரெக்டாகவே வார்த்தையாலே எல்லாவற்றையும் ஆண்டவர் படைச்சது போல இல்லையா? மனுஷனும் ஆண்டவர் வார்த்தையில படைச்சிட்டு இருக்கலாம். டைரெக்டாக தேவர்களைப் போலவே படைச்சிட்டு இருக்கலாம். தள்ளப்பட்ட தேவ தூதர்கள் இருந்தாங்க இல்லையா? டைரெக்டாக ஆண்டவர் வார்த்தையில் என்ன செஞ்சிருக்கலாம்? தேவ தூதர்களை படைச்சிருக்கலாம். ஆனால் அங்கு இல்லையா, அது என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்றது? தேவர்களைப் போல இல்லையா, தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அப்போது ஸ்திரீயானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும். எப்படி? பிசாசுடைய வார்த்தை ஒரு மனுஷன் கேட்பானால் பாருங்க, ஏதேன் தோட்டத்தில் அவங்க ட்ரெஸ் போட்டிருந்தாங்க, ட்ரெஸ் போடாமல் இருந்தாங்களா? ட்ரெஸ் போடாமல் இருந்தாங்க இல்லையா? அவங்க பிறந்தமேனியா தேவனுடைய பார்வையில், பெற்றோரோட பார்வையில் பெற்றெடுத்த குழந்தை எப்படி இருக்குமோ அதே போல் தான் அவங்க இருந்தாங்க. அந்த தேவ மகிமையால் அவங்க நிரப்பப்பட்டிருந்தாங்க. ஆண்டவருடைய வார்த்தை அந்த பகலில் குளிர்ச்சியான வேலையில் அந்த ப்ரெசன்ஸில் அவங்க எப்பவுமே இருந்தாங்க. அவங்களுக்குள்ள எந்த பிசாசின் சத்தமும் கேட்கவில்லை. ஆனால் அவங்க அந்த ப்ரெசன்ஸை விட்டு, தேவ சமூகத்தை விட்டு எங்கே போயிட்டாங்க? இப்போது பிசாசின் சத்தத்துக்கு செவி கொடுத்துட்டாங்க. அப்போ அந்த தேவ சமூகத்தை விட்டு பிசாசின் சத்தத்திற்கு செவி கொடுத்த நிமித்தமாக தேவனுடைய சத்தத்தை விட்டு விலகி இப்போ பிசாசின் சத்தத்திற்கு என்ன செஞ்சிட்டாங்க? அவங்க செவி கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன பாருங்க, ஆண்டவர் அது கட்டது, அதை புசிக்கக்கூடாது என்று ஆண்டவர் சொன்னார். பாருங்க, பிசாசு வார்த்தை ஒரு மனுஷனுக்குள்ள போகும் பொழுது அப்போது ஸ்திரீயானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதும் இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு, அவங்க பார்த்த பார்வையிலே அவங்க வர்ணிக்கிறாங்க. எப்படி? நல்லது, இன்பம், அதுக்கப்புறம் புத்தியை தெளிவிக்கிறது. நல்லது, இன்பம், புத்தியை தெளிவிக்கிறது, இச்சிக்கப்படத்தக்கதாக இருக்கிறது இல்லையா?
இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை புசித்து பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தால் அவனும் புசித்தான். ஸோ எங்கே ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதலோ தன் கரத்தினாலே இழுத்து போடுகிறாள். அல்லேலூயா. பழமொழி சொல்லுது, வேதவசனம் சொல்லுகிறது. ஆனால் அங்கு அங்கே ஆதாம் பார்க்கும்போது என்ன அங்கே ஸ்டேட்மெண்ட் என்ன, ஆண்டவர் ஆதாம்கிட்ட சொல்லியிருக்கிறாரு, தேவன் இந்த விஷயம் சொல்லியிருக்கிறாரே, இது சரி மிகப்பெரிய ஒரு தவறு பண்ணிட்டேன் என்று சொல்லி தன்னுடைய மனைவி கிட்ட என்ன செஞ்சுருக்கணும், சொல்லியிருக்கணும், கேட்டிருக்கணும். மிகப்பெரிய ஒரு தவறு பண்ணிட்டேன், இந்த மாதிரி செஞ்சுருக்கக்கூடாது. ஆனால் மனைவி கொடுத்த மாத்திரத்தில் இவர் என்ன பண்ணிட்டாரு, இவரும் வாங்கி புசித்து சாப்பிட்டார். எப்படிப்பட்ட ஒரு கணவனாக இருக்கார் பார்த்தீங்களா? அல்லேலூயா. எதில் ஒற்றுமையாக இருக்காங்களோ எதில் ஒற்றுமையாக இருக்கிறாங்களோ இல்லையோ, பாவம் செய்ததில் என்ன செய்திருக்கிறாங்க, ஒற்றுமையாக இருக்கிறாங்க. பாருங்க, அப்போது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது, அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து. இங்கே தான் நம்ம புரிஞ்சுக்கணும், அந்த கனிகள் சாப்பிட்ட உடனேயும் அவங்க கண்கள் திறக்கப்பட்டது, தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்தார்கள். அப்போ ஒரு மனுஷன் கீழ்ப்படாத நிமித்தமாக, தேவன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாத நிமித்தமாக அந்த கனியை புசித்து தாங்கள் நிர்வாணிகள் என்பதை பார்த்துட்டாங்க. எப்படி? அப்போ தான் அவங்க சரீரத்தை பார்க்குறாங்க இல்லையா? அப்போது அவர்கள் இருவருடைய கண்கள் திறக்கப்பட்டது, அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்தும் அத்தியிலையை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். அல்லேலூயா. ஆமென். பாருங்க, இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது, அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து. இப்போ அவங்க கண்கள் திறக்கப்பட்டது, அவ பார்க்கும்போது ஒருத்தரை பார்க்குறாங்க. ஐயோ என்ன இப்படி இருக்கே, அவங்களுக்குள்ளே ஒரு கூச்சம். எப்போ போல தான் இருந்தாங்க, அந்த தோட்டத்தில் யாருமே இல்லைல்ல, கணவன் மனைவி தானே இருக்கிறாங்க, அப்போ பிறந்த மனை தான் இருக்கிறாங்க. இப்போ எப்படி கூச்சம் வருது? அங்கே என்ன ஒரு காரியம், என்ன கண்கள் திறக்கப்படுது, அந்த மகிமையின் காரியம் அவங்க விட்டு விலகி போயிடுச்சு. அந்த மகிமையின் பிரசனத்தில் மூடி இருந்தாங்க, இப்போ மகிமையின் பிரசனம் இல்லை. என்னைக்கு கீழ்ப்படியாமல் ஒரு மனுஷனுக்குள்ளே வரும்பொழுது அந்த மகிமை அவங்க விட்டு அப்படியே கடந்து போகிறது. அல்லேலூயா. பாருங்க, அப்போ என்ன ஆயிடுச்சு, அவங்க கண்கள் மாத்திரம் திறக்கப்படலை, அவங்க மூளையும் என்ன ஆயிடுச்சு, இப்போ செயல்படாமல் போயிடுச்சு. இலைகளை எடுத்து அரைக்கட்சிகளை உண்டு பண்ணுறாங்க. அந்த இலை என்ன செய்யும், காய்ந்து அது கொட்டி போயிடும். அது கொஞ்ச நாள் தான் வரும், அவ்வளோதான் இல்லையா? ஸோ பாருங்க, பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்போது ஆதாமும் அவன் மனையும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி. அப்போ தேவ சந்நிதியில் இருக்கும் பொழுது அவங்க பாதுகாப்பாக இருந்தாங்க, தேவ மகிமையில் மூடப்பட்டிருந்தது. எப்போ அவங்க தேவ சந்நிதியை விட்டு விலகி போனாங்களோ என்ன ஆயிற்று, அவங்க கண்கள் திறக்கப்பட்ட உடனே ஐயோ தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து கொண்டார்கள். இப்போ தேவனுடைய சத்தம் கேட்குது இல்லை? அப்போ தேவனுடைய சத்தம் தான் கேட்டுச்சு, இப்போ தேவனுடைய சத்தம் தான் கேட்குது. ஆனால் பாருங்க, கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்துள்ள விருட்சங்களுக்குள்ளே ஒளித்து கொண்டார்கள். அவங்க செய்கிற மூணாவது தப்பு என்னன்னா, தன்னை ஒழித்து கொள்கிறாங்க. இப்போ அப்பா அம்மா இருக்க தன்னுடைய பிள்ளைகள் ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறாங்க, நிர்வாணமாக இருக்கிறாங்க, அது குழந்தை. ஆனால் என்ன நடக்குதாங்க, அவங்க போய் ஒழிஞ்சுக்கிறாங்க. ஒரு மனுஷன் தவறு பண்ணும்பொழுது தேவ சமூகத்துட்டு என்ன செய்யக்கூடாது, ஓடி ஒழியக்கூடாது, கர்த்தருடைய சமூகத்தில் சரணடையணும். ஆனால் என்ன பண்ணுறாங்க, பாவம் செஞ்ச உடனே தேவ சமூகத்தை விட்டு ஓடி போய் ஒழிஞ்சிடுறாங்க. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை
தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றான். ஒரு மனுஷனுக்குள்ள பாவம் வரும்பொழுது அவனோட வாழ்க்கையில் என்ன வருது? முதலாவது பயம். பயம். ஆனால் ஒரு மனுஷன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது அவனோட வாழ்க்கையில் பயம் இருக்காது. மனம் தெளிவுள்ளவனாய் இருப்பான். அப்ப பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றான். அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். ஆண்டவர் கேட்கிறாரு, நான் புசிக்க கூடாதுன்னு சொன்ன கனியை நீ என்ன பண்ணிட்ட? புசிச்சிட்டியப்பா, சாப்பிட்டியாப்பா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் ஆண்டவரே, நீங்கள் சொன்ன கனி நான் புசிச்சிட்டேன், நான் மன்னிங்க ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவர் மன்னிப்பு கேட்கல. அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரீ தந்த ஸ்திரீயானவள். இன்னைக்கு என்ன பண்ண? பழி போடுறது தான். நான் இல்லை ஆண்டவரே, நீங்க தான். ஆண்டவர் மேலே பழிய போட்டார். இந்த குத்தது யாரு? ஆண்டவர் தான். எல்லாம் ஆண்டவர் மேலே தான் பழிய போடுறது. எப்படி? அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரீ தந்த ஸ்திரீயானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நானும் புசித்தேன் என்றான். இந்த காலத்தில் ரொம்ப உஷாராக இருப்பாங்க. விஷத்தை கொடுத்தா குடிப்பாங்களா? யாருன்னா இந்த முதல்ல நீ குடி. அல்லேலூயா. எல்லாம் அப்போ பாருங்க, அப்போது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரீயை நோக்கி, நீ இப்படி செய்து என்ன என்றார்? ஸ்திரீயானவள் சர்ப்பம் என்னை வஞ்சித்தது நான் புசித்தேன் என்றாள். இப்போ இந்த அம்மா யார் மேலே பழிய போடுறாங்க? சர்ப்பத்து மேலே. இந்த அம்மா சர்ப்பத்து மேலே, ஆதாம் ஆண்டவர் மேலேயே. நீர் கொடுத்த பொண்டாட்டி மேலே கூட கிடையாது, ஆண்டவர் மேலே பழிய போட்டார் இல்லையா? தேவரீர் தந்த ஸ்திரீயானவள். ஏன்? ஆண்டவர் தான் சொன்னார்ல புசிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்போ நன்மை தீமை அறியத்தக்க கனி, அதை சாப்பிட்ட நிமித்தமாக அவங்க மூளை மங்கி போயிடுச்சு, அவங்க கண்கள் திறக்கப்பட்டது, தேவனுடைய மகிமை அவங்களை விட்டு போய்விட்டது. என்னைக்கு தேவ சந்நிதியில் விட்டு விலகி என்று அவங்க சொல்லும் பொழுது, என்னைக்கு பிசாசுடைய வார்த்தையை கேட்கும் பொழுது, அப்போ என்னாச்சு? உள்ளே அந்த தேவனுடைய வார்த்தைக்கு என்னைக்கு அவங்க மறந்துட்டு அவங்க பிசாசின் வார்த்தைக்கு சர்ப்பத்துக்கு செவி கொடுத்தாங்களோ அப்பயே முடிஞ்சு போச்சு. கேட்டாங்க, கேட்டோடனே அவள்தான் ஆல் க்ளோஸ்டு. இன்னைக்கு எப்படி பார்க்குறாங்க இல்லையா? பாருங்க, அப்படி ஆட்டோமேட்டிக்காக அந்த அவங்க பிசாசு வார்த்தையை பதில் தேவன் கொடுக்குற வார்த்தைக்கும் பிசாசு கொடுக்குற வார்த்தைக்கும் வித்தியாசம் உண்டு. தேவன் கொடுக்குற வார்த்தை ஆவிக்குற வாழ்க்கையில் பலனாக இருக்கும். ஆனால் பிசாசு கொடுக்குற வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் இருதயத்தில் கலக்கத்தை ஏற்படுத்தும். அப்படி தான் இந்த வாழ்க்கையில், உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு கலக்கம், ஒரு தோல்வி, ஒரு ஏமாற்றம். அப்போ தான் தெரிஞ்சுது, ஐயோ நாங்கள் மிகப்பெரிய ஒரு தவறை பண்ணிட்டோம் என்று சொல்லி. இல்லையா? அவங்க அந்த கனியை புசிச்சு பாருங்கள், இந்த அம்மாவும் சாப்பிட்டாங்க, கொடுத்தாங்க, ஐயாவும் சாப்பிட்டார். அப்போ தான் தெரிஞ்சு அவங்க கண்கள் திறக்கப்பட்டது. என்னடா இது இப்படி இருக்கே? இப்போ ஒரு உதாரணத்துக்கு, ஒரு மேக கூட்டத்தில் இங்கே நீங்கள் போகிறீங்க, ஃபுல்லாக நீங்கள் ஊட்டி மலைக்கு மேலே போனால் ஒரு மேக கூட்டம் வந்து அப்படியே உங்களை மூடும். அப்போ நீங்கள் பக்கத்தில் யார் இருக்காங்கன்னு தெரியாது, பார்த்துருக்கீங்களா? அப்போ ஒரு சாதாரண ஒரு மேக கூட்டத்துக்குள்ளே நீங்கள் போகும்பொழுதே பக்கத்தில் யார் இருக்கான்னு தெரியாது, லைட்லாம் போட்டு ஆர்ன் அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்போ ஒரு மகிமையான பிரசன்ஸுக்குள்ளே ஒரு மனுஷன் இருப்பானால், ஐயோ எப்படி அவங்க லைஃப் எப்படி இருந்திருக்கும் பாருங்கள். அந்த பிரசன்ஸை விட்டு அவங்க விலகி போயிட்டாங்க. அவங்க விலகி போனது நிமித்தமாக என்ன காணப்பட்டது? அவங்க நிர்வாணம் காணப்பட்டது. சரி, பிசாசனை வஞ்சிக்கிறான்னு தெரியுது இல்லை? இன்றைக்கி அப்படி தான் அநேக நபரில் பிசாசனை வஞ்சிக்குவான்.
பிசாசு வார்த்தைக்கு செவி கொடுக்கிறது நிமித்தமாக கண்களுக்கு பார்க்க இச்சை, அந்த பாவத்தை பிசாசு அவன் தூண்டுவான். அன்னைக்கு ஏதேன் தோட்டத்தில் ஆமாம், அவங்க தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகி பிசாசுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தாங்க இல்லையா? செவி கொடுத்த உடனேயும் அந்த வார்த்தை உள்ளே போட உடனேயும், இப்போது ஞாயிற்றுக்கிழமை நான் போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை என்ன பேசினாங்க, என்ன மெசேஜ் கொடுத்தேன்? மரியாள் வாழ்த்துனாங்க. அந்த வாழ்த்து செய்தி காதில் போட்ட உடனே உள்ளே இருக்க பிள்ளை துளிற்று, பரிசுத்தாவில் நிரப்பப்பட்டாங்க. அல்லேலூயா. அப்போ ஒரு மனுஷனுடைய அந்த மனுஷனுடைய வார்த்தை ஒரு மனுஷனுக்கு நீ நல்லா இருப்பப்பா, உன்னால் சாதிக்க முடியும்ப்பா சொன்னால் ஒரு ஜீவன் புதிய பலன் இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க நீ நல்லாவே இருக்க மாட்ட, நீ புட்டகேஸ் அவ்வளோதான்வாங்க. அவன் நல்லா பலத்தோடு இருக்கிறவங்க கூட என்ன செய்வான்? சோர்ந்து போயிடுவான். அப்போ இந்த வார்த்தை என்பது ஒரு மனுஷனை பலப்படுத்துகிறதா இருக்கிறது, அதே வார்த்தை என்பது ஒரு மனுஷனை விட தள்ளுகிறதா இருக்கிறது. அப்போ அந்த வார்த்தை நம்ம யாருக்கிட்ட வருது? இன்றைக்கி நிறைய பேர் பிரசங்கம் பண்ணுறோம், காட்டு ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் பண்ணிட்டு தேவனுடைய வார்த்தையை. நிறைய பேர் தேவனுடைய வார்த்தை கேட்குறாங்களா? இங்கே இருக்கிற வரைக்கும் தேவனுடைய வார்த்தை கேட்குறாங்க. இங்கே அப்படி போயிட்ட பிறகு தேவ சமூகத்தில் இருக்கிற வரைக்கும் அப்படியே ஹல்லேலூயா, அப்படியே தேவ பிரசன்ஸ் ஆஃப் காட்ல இருப்பாங்க. ஆராதனை முடிஞ்ச வெளியே போயிட்ட பிறகு அவ்வளோதான். எங்கே போயிடுது? இன்றைக்கி அப்படி தான். அன்றைக்கி ஏதேன் தோட்டத்தில் ஒரு பழம் தான் இச்சிக்கப்படத்தக்க. ஆனால் இன்றைக்கி நம்மளை சுற்றி அநேக நெருங்கி நிற்கிற பாவங்கள். இன்றைக்கி பிசாசு என்ன பண்ணுறான்? அன்றைக்கி ஒரே ஒரு பிசாசான விதையை போட்டான், இன்றைக்கி அப்படியே சுற்றி என்ன இருக்குது? பாவங்கள் நிறைந்து இருக்கிறது. பாவங்கள் நிறைந்து இருக்கிறது. அல்லேலூயா. அவங்க புத்தி போயிடுச்சு. ஆண்டவர் என்ன பண்ணார்? அத்தி இலைகளை தைச்சி காஞ்சி போயிடலன்னு சொல்லிட்டு தோல் உடைய கொடுத்தாரு ஆண்டவர். அல்லேலூயா. ஆமென். அங்கே பலி இவங்களுக்காக. இப்போ பாருங்க, கலாத்தியர் 5:17 மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. எங்க வருது? இப்போ பழைய ஏற்பாட்டில் இந்த இச்சை இப்போ நமக்கு இச்சிக்கிறது. என்னது? புதிய ஏற்பாட்டில் கலாத்தியரில் மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. ஆவியினாலே நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல, மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன, அவையாவன. இப்போ மாம்சத்தின் கிரியைகள் எப்படி? அப்போ அங்கே ஒரே ஒரு காரியம்தான், அந்த கனி தான். ஆனால் இங்கே பார்க்கிறோம் மாம்சத்தின் கிரியைகள். அவங்க கண்கள் திறக்கப்பட்டது இல்லையா? அவங்க பாவம் செஞ்சாங்க இல்லையா? அவங்க பாவம் செஞ்சு ஆண்டவர் என்ன பண்ணா? தோல் உடைய கொடுத்துட்டு ஏதேன் தோட்டத்தை விட்டு எப்படி அனுப்பிச்சாரு? சாபத்தோடு அனுப்புகிறாரு. எப்பா? நீ ரத்த வேர்வை தான் நீ சாப்பிடணும். ஏவாளை பார்த்து சொன்னார், நீ பிள்ளை பெற்றெடுக்கும் பொழுது கர்ப்ப வேதனைப்படுதான் நீ பெற்றெடுக்கணும். உனக்கு பூமியில் என்ன மலையும்? முள்ளு மலையும் இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு வெளியே அமிச்சு ஏதேன் தோட்டத்துக்கு வர கேட்டை சுடரொளி பட்டயத்தோடு நிற்கக்கூடிய தூதரை நிறுத்திட்டார் ஆண்டவர். திருப்பி அவங்க தோட்டத்துக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இல்லையா? அவங்க பழகுனாங்க இல்லையா? காயினை பெற்றெடுத்தாங்க, இரண்டாவது ஆபேலை பெற்றெடுத்தாங்க. இப்போ அந்த பாவம் பாருங்க, ஆதாம் ஏவாளுக்குள்ள இருந்த பாவம். இப்போ முதல் குழந்தை, என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள் இல்லையா? அப்போ காயின் ஆபேல் பிறக்கும் பொழுது காயின் விவசாயம் செய்கிற ஒரு மனுஷனாக இருந்தான். ஆண்டவர் என்ன சொன்னார்? பூமியில் விளைக்கிறது முள்ளை விளைவிக்கும். அப்போ காயின் என்ன பண்ணுறாப்புல? விவசாயம் பண்ணுறாரு. ஆபேல் ஆடுகளை மந்தைகளை என்ன செய்கிறாரு? மேய்க்கிறாரு, அதை பெருக செய்கிறார். இப்போது அவங்களுக்கு ஆண்டவரை பற்றி தெரிவிச்சிருக்கிறாங்க. இப்போது தன்னுடைய விளைவில் ஆண்டவருக்கு என்ன செய்கிறாங்க? காணிக்கை கொண்டு வராங்க. யார்? காயின் கொண்டு வராங்க, ஆபேல் கொண்டு வராங்க.
அப்போ ஆபேல் கொண்டு வந்த காணிக்கை என்ன? தான் கிட்டே இருக்கிறத பெஸ்ட்டை எடுத்து வந்து ஆண்டவர் கொடுக்குறாரு. எல்லாம் ஆண்டவர் கொடுத்த கிஃப்ட் தான். இந்த பூமியில் இப்போ கொடுக்குறது எல்லாமே ஆண்டவர் தான். ஆனால் தாங்கிட்ட விளைவிக்கிற தாங்கிட்ட விளைவிச்ச காயின்னு எடுத்துக்கோங்க. காய்கறி இருக்குது. இந்த வானமே பூமி ஆண்டவர் தான். நம்ம என்ன ஆண்டவருக்கு என்ன பெஸ்ட்டாக கொடுக்குறது? தாங்கிட்ட இருக்கிறத எடுத்துகிட்டு வந்து ஆண்டவர் கொடுத்தாரு இல்லை, படைச்சாரு காணிக்கையா. இப்போது ஆபேல் தாங்கிட்ட இருக்க பெஸ்ட்டை எடுத்து வந்து ஆண்டவர் காணிக்க படைக்கிறாரு. இதை பார்க்குறாரு. ஆண்டவர்கிட்ட கொடுக்குறத கூட பெஸ்ட்டு தான் கொடுக்கணும். இன்றைக்கி நிறைய பேர் என்ன செய்கிறது கிடையாது, ஆண்டவருக்கு பெஸ்ட்டை கொடுக்கறது கிடையாது. எப்படி? ஆண்டவருக்கு என்ன கொடுக்குறது இல்லை, பெஸ்ட்டை கொடுக்கறது கிடையாது இல்லையா? நான்லாம் என்ன பண்ணிட்டேன், பெஸ்ட்டு இல்லை என்னையே ஒப்பு கொடுத்துட்டேன். ஆண்டவர் எதிர்பார்க்குற காரியம் என்ன தெரியுமா? இப்போ சொன்னாங்க இல்லையா, இப்போ என்ன சொன்னாங்க, குறுக்குதே இல்லை. இவங்க வந்து காணிக்கை குறித்து பேசுகிறாங்க. நான் சொல்லு ஜீவனை குறித்து பேசுகிறேன் இல்லையா? காணிக்கை பெருசா ஜீவன் பெருசா? கர்த்தருக்காக தன் ஜீவனே கொடுக்கணும். அல்லேலூயா. அந்த பூமியில் பிறந்த நோக்கம், எல்லாத்துக்கும் ஒரு நோக்கம் இருக்குல்ல. இந்த ஒரு விதையானது நம்ம சாப்பிட்றோம், மாங்கொட்டை சாப்பிட்றோம், மாம்பழம் சாப்பிட்றோம். அந்த மாங்கொட்டையை திருப்பி பூமியில் போடுறோம், அது திரும்பி விளையுது, திருப்பியும் செடியாகுது, மரமாகுது, திருப்பி என்ன ஆகுது, காய் வந்து பழமாகி திருப்பி சாப்பிட்றோம், திருப்பி. அப்போ அந்த விதையானது விதைக்கப்படுகிறது, அது மடிகிறது. அதே போல் தான் அதுக்காச்சும் ரிப்பீட் இருக்குது. நமக்கு ரிப்பீட் இருக்கா? கிடையாது. ஒரு மனுஷன் ஒரே தடவை பிறக்கிறதும் மறிக்கதை நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மனுஷனுக்கு ஒரே தடவை வாழ்க்கை தான். அப்போ இந்த வாழ்க்கையில் நம்ம எப்பேற்பட்ட வாழ்க்கை வாழப்போகிறோம், அதான் முக்கியம். ஆண்டவருக்காக தன் ஜீவனே கொடுக்கணும். அந்த ஆண்டவருக்காக எதையாகிற ஒன்று நம்ம செய்து முடித்து இரத்த சாட்சியாக கூட நம்ம மறிக்கலாம். ஆமென். தன் ஓட்டத்தை ஜெயமுடன் ஓடி முடிக்கணும், அதான். அல்லேலூயா. இன்னைக்கு 10ல் 1 பாகம் கர்த்தர் கொடுக்குறதெல்லாம் வந்து என்ன பொறுத்தவரை அந்த காயின் காணிக்கை தான் நான் சொல்லுவேன். அல்லேலூயா. உன்னையே நீ ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். இல்லை, புதிய ஏற்பாட்டில் என்ன ஒரு காணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா தன் ஜீவனை கொடுக்கணும். அல்லேலூயா. அதுக்காக எல்லாம் கைவிட்டு ஆண்டவர் ஜீவனை பாஸ்டர் வந்து ஜீவனை கொடுக்க சொல்லிட்டு எல்லாம் கட் பண்ணிட்டு ரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுக்குறது கிடையாது. அல்லேலூயா. தன்னை முழுவதுமாய் அர்ப்பணிக்கணுங்க, அதான். அல்லேலூயா. அப்போ இன்றைக்கி ஒரு மனுஷனுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ ஆபேலுடைய காணிக்கையை தேவன் அங்கீகரித்தார். இப்போ என்ன ஆயிடுச்சு, அவனுக்குள்ளே அந்த என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். அப்போ அந்த பாவத்தின் காரியம் என்ன ஆயிடுச்சு, அந்த வித்து இப்போ யாருக்கிட்ட போயிருக்கு? முதல் மனுஷன் பிறக்கிறான், என் தாய் என் பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். இப்போ என்ன ஆயிடுச்சு, இந்த பாவம் கர்ப்பம் தரித்து இப்போ எந்திரிச்சு ஆபேல் மேலே கோபம், ஒரே கலத்து ஒரே போடு. இப்போ ஆண்டவர் அந்த ரத்தம் ஆண்டவர் நோக்கி கூப்பிடுது. ஐயோ ஆண்டவரே, ரத்தம் தேவன்கிட்ட போய் கேட்குது. அப்போ ஆண்டவர் வராரு, காயினை கேட்குறாரு, எங்கேப்பா உன் சகோதரன், நான் என்ன காவலாளியோ? ஆண்டவருக்கு தெரியாதா? ஆண்டவர் காயினை சபிச்சிட்டாரு. நீ என்ன செய்யணும், ரோடா தேசமா நீ அலைஞ்சு திருன்னு சொல்லிட்டு சாபத்தை விட்டு அனுப்பிச்சிட்டார். ஸோ அப்போ இந்த பாவம் பாருங்கள், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையே சின்னாபின்னமாக மாற்றி விடுகிறது இல்லையா? ஸோ அப்போ இந்த கொலை எங்கே வந்துச்சு? இந்த தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காம, கீழ்ப்படியாமல், தேவ சமூகத்தை விட்டு பிசாசின் வார்த்தைக்கு செவி கொடுத்து அந்த கனியை புசிச்சாங்க. அதனால் என்ன ஆயிடுச்சு, அந்த கீழ்ப்பட நிமித்தமாக ஆண்டவர் ஒப்பு கொடுக்காம ஒளிந்து கொண்டாங்க. ஆண்டவர்கிட்ட ஒளிந்து கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை, ஆண்டவர்கிட்ட சரண்டர் ஆகிடணும். ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சு, அவங்க சாபத்தை வாங்கிட்டு ஆதாமும் ஏவாளும் தோட்டத்தை விட்டு வெளியே வந்து பாவத்தில் ஒரு கர்ப்பம் தரித்து இல்லையா காயினை பெற்றெடுத்தாங்க. இப்போ அந்த பாவம் என்ன ஆயிடுச்சு, கொலை செஞ்சிருச்சு. இப்போ அங்கே தான் ஆரம்பிச்சுது. இன்னைக்கு வரைக்கும் கொலைகள் இருக்குது. அப்போ அங்கே ஒரு அப்போ அது கீழ்ப்படியாமல் அப்புறம் என்னாச்சு, இப்போ மனுஷன் முதல் என்ன பண்ணுறான், கொலை. அப்பா அம்மா சரியில்லை, பிள்ளைங்க சரியில்லை. அல்லேலூயா. இப்போ நீ யார் மேலே பழகி போகிற தெரியுமா? அப்பா மேலே பழகி போகிற. இப்போ ஆபேல் கழுதனை இருக்கிறாரு. ஆபேல் எப்படி கரெக்டாக செஞ்சு சரி பண்ணார், காணிக்கை கொடுத்தாரு.
அவர் தான் சாகுபோக்கு சொன்னாரா? இங்கே பார்க்கும்பொழுது பாருங்க, மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லிசூன்யம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. அருவருக்கத்தக்க காரியம் 17 இருக்கு. இப்போ கொலைகள்லாம் என்ன? கொலை யார் பண்றது? காயின் தான் பண்றார். அல்லேலூயா. ஸோ மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம். முதல் காரியமே என்னது? விபச்சாரம். ஒரு மனுஷனுடைய இல்லையா ஒன்று சேர்ந்து தவறு செய்யும் பொழுது தான் விபச்சாரம் இல்லையா? பழைய ஏற்பாட்டில் மாம்சம் கணவன் மனைவி கிடையாது, வேற ஒருத்தர் கணவன் வேற ஒருத்தர் மனைவி இல்லை, இப்படி செய்யும்பொழுது தான் விபச்சாரம். ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஒரு பொண்ணை இச்சையாக பார்த்தாலே விபச்சாரம் செய்தாயிற்று என்று சொல்கிறார். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டுக்காரலாம் புதிய ஏற்பாட்டில் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஆனால் அந்த விபச்சார மயக்கம்தான் இன்னைக்கு தேசத்தில் அதிகமாக இருக்கின்றன. ஆனால் விபச்சாரம் செய்த ஸ்திரீயை கூட கல்லெறிஞ்சு கொல்ல வந்தவங்களை ஆண்டவர் மீட்டெடுத்து மன்னித்து இருக்கிறாரு. விபச்சாரம் செய்தவங்க தேவனுடைய ஊழியக்காருக்கு உதவி செய்த பொழுது இல்லையா, அந்த சந்ததியிலேருந்து இயேசு கிறிஸ்து பிறக்கிறாரு. அந்த விபச்சார சந்ததி என்று சொல்லும்பொழுது அந்த சந்ததியில் இயேசு கிறிஸ்து பிறக்கிறாரு. ஒரு விபச்சார ஸ்திரீயை பார்த்து தீர்க்கதரிசி சொல்லுவார், ஓசியா தீர்க்கதரிசிக்கிட்ட, இந்த விபச்சார ஸ்திரீயை நீ சேர்த்துக்கொள் அப்படின்னு சொல்லுவார், திருமணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவார். ஸோ அப்போ விபச்சாரிகளை பார்த்து ஆண்டவர் தண்டிக்கிற தேவன் அல்ல, மன்னிக்கிற தேவன், திருந்தி வாழ்வதற்கு உதவி செய்கிற தேவன். ஆனால் அவங்க விபச்சாரத்திலே இருந்தாங்கன்னா அப்போ அந்த விபச்சாரம் எப்படிலாம் ஒரு மனுஷனுக்குள்ள வருகிறது? ஒரு மனுஷனுக்குள்ள பாவம் எப்படி வருது? ஆபிரகாமுடைய மனைவி சாரால தன் சகோதரியன் சொல்றாரு. அப்ப பயந்துக்கிட்டு, அந்த ஊர்ல இருக்க ராஜா என்ன பண்ணுவாரு, என் பொண்ணாடி பார்க்க அழகா இருக்கிற கிழவியை பார்த்து, இப்ப கிழவி ஆனா அப்ப கிழவிதான், அப்பவும் அந்த கிழவி கூட விட மாட்டானுங்க, தூக்கி உண்மையை தூக்கின்னு போயிட்டாரு. கேள், நல்லா புரிஞ்சுக்குங்க, உண்மையாவே தூக்கின்னு போயிட்டாரு இல்லையா? ஆனா அங்க பாருங்க, அபிமெலேக்கு தவறு பண்ணாத அளவுக்கு தேவன் என்ன செய்யறாரு, சொப்பனத்தில் வந்து அவனை வான் பண்றாரு. அப்ப அங்க பார்க்கறாரு, என்னடா இது சகோதரி என்று சொல்றாரு. பார்த்தா அவங்கள பார்த்தா சகோதரி மாதிரியே தெரியலையே இல்லையா? அங்க கூட பாருங்க, ஒரு மனுஷன் பாவம் செய்யாத அளவுக்கு தடுக்கிறாரு. ஆனா இன்னைக்கு சில பேருக்கு ஆண்டவர் தடுத்து கூட துணிகரமா பாவம் செய்கிறாங்க. சமீபத்தில் ஒரு தம்பி நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது அப்படி தான் ஒருத்தர் என்ன செஞ்சிட்டாரு, வேற ஒரு லேடியோட கனெக்ட் ஆகிட்டு ஆட்டோவில் போயிட்டு இருந்தாராம். இங்கே நிறைய பேர் நிறைய இல்லீகல் கான்டாக்டில் தான் இருக்கிறாங்க. இன்றைக்கி உலகம் அப்படி தான் இருக்குது. மேடம் போய் ட்ராப் பண்ணிட்டு வர, எந்த மேடம் தெரில, சில பேர் வராங்க இல்லையா? ஸோ இட்ஸ் ராங் கனெக்ஷன். நேற்று தினத்தில் ஒரு தம்பி இந்த ஃபேனை கொடுத்து டெஸ்ட் பண்ண சொன்னேன். அந்த தம்பி எடுத்தான், டெஸ்ட் பண்ண டப் பட்டுன்னு வச்சுது, அவள் தான் முடிஞ்சு போயிடுச்சு சொல்லி. அந்த ஃபேன் காலி. என்ன பண்ணோம், அவள் தான் ரிட்டர்ன் முடிஞ்சு போச்சு, யூஸ் பண்ண முடியுமா? இப்போ ராங் கனெக்ஷன் அப்படின்னா யூஸ் பண்ண முடியாது. ராங்காக இருந்தால் நம்முடைய வாழ்க்கை என்ன ஆகும், ராங் வேல போனால் ஆக்சிடென்ட் ஆகும், ஆக்சிடென்ட் ஆச்சு என்ன ஆகும், காலி. ஸோ ராங் வே என்றைக்கும் சார் ராங் தான். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான் என்று பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவர் தான் வழி, அவர் தான் சத்தியம். அல்லேலூயா. ஸோ கனிகள் என்று சொல்லும்பொழுது
நீங்கள் கனிகளுக்கு முன்னாடி என்ன காரியம் இருக்குது அதை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும். தேவனுடைய வார்த்தையை ஃபாலோ பண்ணாலே நீங்கள் கனிகளை பெற்றுக்கலாம். ஆவிக்குரிய கனிகள் உங்களுக்கு நான் சொல்லிட்டு போயிடுவேன் இல்லையா? ஸோ ஆவிக்குரிய கனிகள் எல்லாருக்கும் தெரியும் தான். ஆனால் அந்த ஆவிக்குரிய கனிகள் 9 இருக்குது. அந்த 9 ஃபாலோ பண்ணாத அளவுக்கு 17 காரியங்கள் என்ன பண்ணுது? தடை பண்ணுது. அது முதல் தடை விபச்சாரம். இன்னைக்கு அநேக குடும்பங்கள் சீரழிறதுக்கு காரணம் என்னது? விபச்சாரம். ஒரு பொண்ணு சோகமாக இருந்தால் போதும், வாமா கண்ணு தின்னுடி பண்ணு, அவ்வளோதான் போச்சு அவன் வாழ்க்கை. அந்த விபச்சாரத்தின் கிரியை தான் இன்றைக்கு குடும்பத்தை சீர்குலைக்கிறது, குடும்பத்தை அழிக்கிறது. இன்னைக்கு எவ்வளோ காரியம் பாருங்க. ஆண்கள் தான் விபச்சாரத்தில் நிறைய பேர் விழுவாங்க, ஆனால் அந்த காலத்தில் பெண்கள் விழுந்து போயிடுறாங்க. எவ்வளோ வேதனை பார்த்தீங்களா? இன்றைக்கி ஆண்கள் சில நேரத்தில் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. அப்போ நான் ஆண்களை மேன்மைப்படுத்தியும் பெண்களை கீழ்ப்படுத்தியும் அல்ல. இன்றைக்கி பாவம் என்று சொல்லும்போது ஆண் செஞ்சாலும் பாவம்தான், பெண் செஞ்சாலும் பாவம்தான், அல்லது திருநங்கைகள் செஞ்சாலும் பாவம்தான், விபச்சாரம் யார் செஞ்சாலும் பாவம்தான். அல்லேலூயா. ஆனால் மனம் திரும்பிட்டா கர்த்தர் எடுத்து பயன்படுத்தக்கூடிய விதமே தனி. ஸோ அப்போ இந்த விபச்சாரம் என்று சொல்லும்போது யாரெல்லாம் விபச்சாரத்தில் விழுந்தாங்க, யாரெல்லாம் அந்த விபச்சாரத்தில் மேற்கொண்டு வெளியே வந்தாங்க, அந்த விபச்சாரத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டவங்க யார், திருப்பி விபச்சாரத்துலேருந்து வெளியே போயிட்டு திருப்பி விபச்சாரத்துக்குள்ளே போனவங்க யார், அவங்க முன்னிலைமையை பார்க்கல பின்னிலைமை என்ன ஆயிடுச்சு இல்லையா? ஸோ அப்போ இந்த விபச்சாரத்தினால ஒரு ராஜா தன்னோட ராஜ்ய பார்த்து இழந்து போனாராம். உதாரணத்துக்கு 700 மனைவிகள் 300 வப்பாட்டிகள். ஒரு இல்லையா பாருங்கள், இன்றைக்கி ஒரு புருஷன் ஒரு மனைவி வச்சுன்னு வாழ்க்கை வாழ்றதே கஷ்டமாக இருக்குது. இந்த மனுஷன் ஒரு மனைவி போயிட்டு வந்து அடுத்த மனைவி போயிட்டு வந்து 1.5 வருஷம் 2 வருஷம் போலகுது. 365 days இல்லையா? அப்போ 2-3 வருஷம் கழிச்சு போவார் போலகுது. அல்லேலூயா. ஸோ அப்போ அந்த ராஜாவே பாருங்கள் எப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்தாரு, அதை இழந்து போனார். 12 கோத்திரத்தை பிச்சு 10 கோத்திரத்தை வேற ஒருத்தருக்கும் 2 கோத்திரத்தை தாவீது நிமித்தம் கொடுத்தாரு. சாலமோனுக்கு மிகப்பெரிய ஞானிங்க, தேவனுடைய ஆலயத்தை கட்டின ஒரு மனுஷன் தன்னுடைய வெப்பாட்டிகளுடைய இந்த விக்கிரக ஆராதனை செய்யக்கூடிய அந்த வெப்பாட்டிகள் பேச்சை கேட்டு ஆணுடைய கோபத்திற்கு ஆளாகிட்டார். ஆகவே இந்த கனிகள் என்று நம்ம வாழ்க்கையில் சொல்லும்போது அதுக்கு எதிராக செயல்படுகிறது விபச்சாரம். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையை விழத்தள்ளுகிற பாவம் விபச்சாரம். ஆமென். ஸோ இந்த விபச்சாரத்தில் அநேக நபர்கள் இன்றைக்கி விழுந்து போயிருக்கிறாங்க. தேசத்தில் ஆண்கள் ஆண் புணர்ச்சிக்காரர்கள், பெண் அதே பெண் புணர்ச்சிக்காரர்களா இன்றைக்கி லிவிங் டுகெதர். பிடிச்சா பழகிக்கலாம், பிடிக்கலாம் தூக்கி போட்டலாம். வாழைப்பழம் சாப்பிட்றோம், நல்லா இருக்குது, கீழே சொத்தியாக இருக்குது, தூக்கி போட்டுருவோம்ல. ஆனால் பெண்கள் அப்படி அல்லையே. இன்றைக்கி பிடிச்சா வாழலாம், இல்லைன்னா தூக்கி போட்டு போயிடலாம். இன்னைக்கு சர்வசாதாரணமாயிடுச்சு. இன்றைக்கி பாவங்கள், விபச்சாரம், மயக்கம் இன்றைக்கி சர்வசாதாரணமாக மாறிவிட்டது. இன்றைக்கி நல்ல பொண்ணு யாருன்னே தெரியல. இன்றைக்கி ஹோம்லி கேர்ள். இன்றைக்கி ஒரு தம்பி கேட்குறாங்க, ஐடியில் வேலை செய்யல, எனக்கு வேண்டாம், நல்ல ஒரு ஹோம்லி கேர்ளாக கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் எங்கே போய் தேடுறது? நான் பாஸ்டர் வேலையை பார்ப்பேனா, இல்லை நான் என்ன பண்ணுவேன், நான் போய் பொண்ணு பார்க்குறதோ மாப்பிள்ளை பார்க்குறதோ பார்த்துருப்பேனா? அல்லேலூயா. ஏற்கனவே ஒரு பொண்ணை பார்த்து கொடுத்ததுக்கே நான் படாத பாடுபட்டுனுக்கிறேன். டெய்லியும் ரத்தம் ஊற்றினுக்குது, என்ன பண்ண தெரியல ஆண்டவரே. இன்னைக்கு மதியானம் ஒரு ஃபோன் வந்துச்சு, பொண்ணு கேட்டுனே இருக்கிறாங்க. நான் அது நோ கமெண்ட்ஸ். அல்லேலூயா. இந்த மாதிரி பொண்ணு இருக்குது, நோ கமெண்ட்ஸ். பையன் இருக்கான், பொண்ணு இருக்கான், நீங்கள் பேசிக்கங்க, பார்த்துக்குங்க, பிடிச்சா பழகிக்குங்க அப்படி சொல்ல மாட்டேன்.
அண்டர்ஸ்டாண்டிங் வருதா, திருமணம் பண்ணிக்குங்க. அல்லேலூயா. முன்னாடியே பேசிடுங்க. ஆமென். ஸோ நம்ம என்ன டிசைட் பண்ணணும், ஆண்டவர் சமூகத்தில் என்னை பார்த்தா ஒரே சொல்யூஷன் தான், ஆண்டவர் தான். ஆண்டவர் தான் சொல்யூஷன். அல்லேலூயா. ஆண்டவர் தான் சொல்யூஷனுங்க. மனம் திரும்பின விபச்சாரிய தேவன் தேசத்திற்கு எடுத்து பயன்படுத்தினார். தேவ ராஜ்யம் கட்டப்படுவதற்கு எடுத்து பயன்படுத்தினார். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஒருவேளை இந்த மாம்சத்தின் இச்சையினால் நீங்கள் விழுந்து போயிருக்கலாம், அல்லது உங்களை மிஸ்யூஸ் பண்ணியிருக்கலாம், விபச்சாரத்தில் தள்ளி இருக்கலாம், இல்லது உங்களை கட்டாயப்படுத்தி இந்த பாவத்தை விழ வச்சிருக்கலாம். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க நீங்கள் உங்கள் வாழ்க்கை அர்ப்பணிங்க. வேதத்தில் அநேக நபர்கள் இருக்கிறாங்க. ஆண்டவர் எல்லோரும் கல்லெறிஞ்சு கொல்லணும் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் ஆண்டவரோ குற்றப்படுத்த மனதில்லை. ஆண்டவர் சொன்ன, இனி பாவம் செய்யாத. இந்த வார்த்தையை பார்த்து கொண்டிருக்க நீங்கள் ஒருவேளை ரகசிய பாவத்தில், இந்த விபச்சாரத்தில் நீங்கள் விழுந்து கிடக்கிறீங்களா, ரகசிய பாவத்தில் விழுந்து கிடக்கிறீங்களா, உங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் சொல்ல ஒரே ஒரு வார்த்தை, இனி பாவம் செய்யாத, இனி பாவம் செய்யாத. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க காத்து கொண்டிருக்கிறோம். பாஸ்டமா உங்களுக்காக பெண்களுக்கு ஆலோசனை சொல்ல அவங்க காத்து கொண்டிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் புதிய வாசல் சியோன் திருச்சபையில் தொலைபேசி எண்கள் இருக்குது. உங்களுக்கு ஆலோசனை வேண்டுமானால் சகோதரிகளுக்கு பாஸ்டமா ஆலோசனை கொடுக்க அவங்க ரெடியாக இருக்காங்க. ஆண்களுக்கு நான் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறோம். பாவத்தின் சம்பளம் மரணம். இந்த பாவத்தில் நீங்கள் வாழ்ந்து கொண்டீங்கன்னா நிச்சயம் மரணம். ஏதேன் தோட்டத்தில் நீங்கள் சாகவே சாவீர்கள் என்று சொன்னார். இப்போ பாவத்தில் வாழ்வோமானால் நமக்கு மரணம் நிச்சயம். எல்லாருக்கும் மரணம் வரும். ஆனால் கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் அவர்கள் முதலாவது கர்த்தருடைய வருகையில் உயிர்த்தெழுதலில் பங்கு பெறுவார்கள். அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தாலே கழுவப்பட்டவர்கள், அவர்கள் நீதிமான்களாக்கப்பட்டவர்கள். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று பார்க்கிறோம். இன்றைக்கும் உங்கள் பாவம் போக்கப்பட வேண்டுமானால் உங்கள் வாழ்க்கையை ஆண்டவருக்கு அர்ப்பணிங்க. ஏதேன் தோட்டத்தில் ஆதாமும் ஏவாளும் செய்த தவற நீங்கள் செய்யாதீங்க, ஓடி ஒழிஞ்சுக்காதீங்க. கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையை சீரமைக்க, சீர்படுத்த, ஸ்திரப்படுத்த, வழுவாதபடி தேவனுடைய ராஜ்யத்தில் நிலைநிற்க அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஒப்பு கொடுப்பீர்களா? உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. என்னோடு கூட செபியுங்கள். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்தவரே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற, இந்த விபச்சார மயக்கத்தில் பாவத்தில் விழுந்து சிக்கி தவித்து கொண்டிருக்கிற என் அன்பு பிள்ளைகளை இந்த பாவ வாழ்க்கையில் இருந்து நீர் விடுவிப்பீராக. இயேசுவின் நாமத்தினாலே பரிசுத்தப்படுத்துங்க. ஆண்டவர் சொல்றார், இனி பாவம் செய்யாது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளை, இனி பாவம் செய்யாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுக்காக நாங்கள் செபிக்க காத்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். கர்த்தர் உங்களை பெருக செய்வார். கர்த்தர் நீ வாளாக்காமல் தலையாக்குவார். அன்பின் தாப்பு இந்த வார்த்தையை கேட்டு அர்ப்பணித்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. நன்மையும் கிருபையும் தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். புதிய வாசல் சியோன் திருச்சபையின் சார்பாக நாங்கள் யாவரையும் உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். வேளச்சேரி ரயில் நிலையம் அருகில் புதிய வாசல் சியோன் திருச்சபை அமர்ந்திருக்கிறது. மயிலை பாலாஜி நகர் பேருந்து நிலையம் எதிரில் மயிலை பாலாஜி நகர் 2ஆம் பகுதியிலே புதிய வாசல் சியோன் திருச்சபை இருக்கிறது. நீங்கள் நெட்டில் புதிய வாசல் சியோன் திருச்சபை என்று கூகுள் மேப்பில் போட்டிங்கன்னா ஸோ உங்களுக்கு லொக்கேஷன் இருக்கும். நியூ வே சியான் மினிஸ்ட்ரிஸ் நீங்கள் போடலாம். ஸோ உங்களை அன்போடு கூட நாங்கள் அழைக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.